அன்பானவர்களே, பிசாசு சோதிக்கும் போது பல வகையில் சோதிக்கிறான். இயேசு கிறிஸ்துவ சோதிக்கும் போது பாருங்கள், முதல்ல ஆண்டவர் 40 நாள் புசியாது இருந்தார்னு போட்டிருக்கு. எவ்வளோ பசியோடு இருந்திருப்பார். அப்போ சொல்கிறான், இந்த கல்லெல்லாம் என்ன பண்ணுங்க, அப்பமாக்குங்க. இன்னைக்கு சில பசியில் சோதனை வரும். அது இச்சை என்கிற பசியாக இருக்கலாம், பணம் என்கிற பசியாக இருக்கலாம், பாவம் என்கிற பசியாக இருக்கலாம். ஆண்டவருக்கு அன்னைக்கு இருந்த பசிக்கு அவன் கொடுக்குறான். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை கடிந்து கொள்கிறான். அதனால் பிசாசு சொல்லி எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. பிசாசு நம்மக்கிட்ட பேசுகிறாங்கிறதுக்காக அவன் சொல்கிற காரியத்தை செய்யக்கூடாது. பிசாசுடைய சத்தத்தை புரிந்து கொள்ளணும். எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ ஜோமனனும் தோணுது, ஜோமநாதன் ஒரு சத்தம் கேட்கு, ஜெபிங்க அப்படின்னு சொல்கிறது ஆண்டவர், ஜோமநாதங்கிறது பிசாசு. மீட்டிங் போ அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது, போகாதன்னு ஒரு சத்தம் கேட்குது. இதில் எது பிசாசு ஆண்டவருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, அதனால் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க, பிசாசுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதீங்க. காட் மல்டிப்ளை யூ.